श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஹலோ குட்டீஸ், திருவரங்கப் பெருமாள் அரையர் அப்படிங்கிற ஆச்சாரியரை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீராம மிஸ்ர பத பங்கஜ சஞ்சரீகம் ஸ்ரீயாமுனார்ய வரபுத்திரமகம் குணாட்யம் ஸ்ரீரங்கராஜ கருணா பரிணாம தத்தம் ஸ்ரீபாஷ்யகார சரணம் வரரங்கமீடே. என்னன்னா, ஸ்ரீராம மிஸ்ரர் அப்படிங்கிறவர் மணக்கால் நம்பி அப்படிங்கிறவருக்கு திருநாமம். இந்த மணக்கால் நம்பியோடைய திருவடியவே தாமரையா நினைச்சுட்டு இருப்பாராம். அந்த தாமரை பூவில் எப்படி வண்டு சுத்தின்றே இருக்கும், அந்த மாதிரி இந்த மணக்கால் நம்பியோட திருவடியவே வண்டா சுத்தின்னு இருப்பாராம் இவர். இவர் ஸ்ரீ யாமுனாச்சாரியார் அப்படின்ற ஆளவந்தாருடைய திருக்குமாரர். நல்ல குணம் படைச்சவராம் இவர். இவர் ஸ்ரீரங்கராஜனோட கருணையாலையும் ஸ்ரீரங்கனுடைய அனுகிரகத்தாலையும் ஸ்ரீ ஆளவந்தாருக்கு புத்திரரா கிடைக்க பெற்றிருக்கார். ஸ்ரீ பாஷ்யக்காரரை சிஷ்யரா வச்சுட்டு இருந்திருக்கார். அப்பேற்பட்ட திருவரங்க பெருமாள் அரையரை சேவிக்கிறேன், துதிக்கிறேன் அப்படின்றதுதான் இதுக்கு அர்த்தம். இந்த அரையர் தமிழ் பிங்கள வருஷம் 1017 வருஷம் வைகாசி மாசம் கேட்ட நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். 1017 சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வருமே, இன்னொருத்தர் யார் அவதாரம் பண்ணியிருக்கார்? கரெக்ட், ராமானுஜர். அதே 1017 வருஷம் சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். இவர் 2 பேருமே ஒரே வருஷத்துல அடுத்தடுத்த மாசத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த அரையருக்கு ஸ்ரீவரரங்கர் அப்படின்னு பேரு. இவருடைய திருத்தகப்பனார் ஆளவந்தார்னு சொன்னேன். அவர்கிட்டயே ஆச்சாரிய நிஷ்டை அப்படிங்கிற சரம உபாய நிஷ்டைய கத்துண்டு அதனுடைய அர்த்தத்தை, அதுவும் என்ன ஆழ்ந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம தர்ம ரகசியங்கள் எல்லாம் தன்னுடைய ஆச்சாரியரும் திருத்தகப்பனாருமா இருக்கிற ஆளவந்தார்கிட்டயே கத்துன்னு இருக்கார். இவர் இப்படி எல்லாம் கத்துக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, மற்ற சிஷ்யர்களும் இருக்கா ஸ்ரீ ஆளவந்தாருக்கு. அப்படி இருந்தாலும் மற்ற பேரை காட்டிலும் இவர் ரொம்ப நன்னா அர்த்தங்கள் எல்லாம் கத்துன்னு இருக்கார், ஆழமா கத்துன்னு இருக்கார் எல்லாத்தையும். இவருடைய தாத்தா தான் ஸ்ரீமன் நாதமுனிகள் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லைங்க. அந்த ஸ்ரீமன் நாதமுனிகளால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் 4000 திவ்ய பிரபந்தமும் சேவிக்கிறோம். அவர் கொடுத்தார். அவர் நமக்கெல்லாம் தொலைஞ்சு போனதை மீட்டு கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த 4000 திவ்ய பிரபந்தமும் எப்படி காணாம போய் இவர் திருப்பியும் கண்டுபிடிச்சாரோ, திருப்பி இது காணாத போயிடக்கூடாது, இது திருப்பியும் எல்லாருக்கும் தெரிஞ்சணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த நாதமுனிகளுடைய மருமான்கள் கீழையகத்தாழ்வார் மேலையகத்தாழ்வார் அப்படின்றவாளுக்கு கத்து கொடுத்து அவா மூலமா பின் உள்ளவாள்லாம் கத்துண்டா. அந்த மாதிரி கத்துண்டவர் தான் இவரும். இந்த திருவரங்க பெருமாள் அரையரும் அந்த மாதிரி கத்துண்டவர் தான். நீங்களும் அரையர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரையர் எப்படி இருப்பார் பார்த்துருக்கீங்களா? அவள்லாம் அழகா தலைக்கு உயரமா ஒரு தொப்பி, அந்த தொப்பியில எல்லாம் கலர் கலரா இருக்கும். அதுல அலங்காரங்கள்லாம் நிறைய டிசைன்லாம் போட்டு இருக்கும். அது அந்த மாதிரி அவ தலையில அந்த தொப்பி போட்டுண்டு தான் ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு முன்னிலையில அபிநயம் பிடிச்சு பாசுரங்கள்லாம் சேவிப்பா.
அப்படி அந்த அரையர் சேவை சேவிக்கிறதுல ரொம்பவும் பிரசித்தமானவர் இந்த அரையர். ஒரு சமயம் என்னாச்சு, நம்பெருமாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தென்திருக்காவிரியில, அதாவது அம்மா மண்டபத்துல போயிட்டு கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற ஒரு உற்சவம் நடக்கும். அதுக்கு பேர் திருவூரல் திருவிழா அப்படின்னு பேரு. அங்க போற போது, தோழிக்கிணியான்ல போற போது, திருக்காவிரிக்கு கிட்ட போறச்சு இந்த அரையரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு நமது நடை அழகுக்கு ஈடாக பாடும் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவுதான், கேட்கணுமா? அவர் ஏற்கனவே எல்லாம் நல்லா அபிநயம் பிடிச்சு அரையர் சேவை பண்றாரோ இல்லையோ, இவர் பெருமாள் சொன்ன உடனே அவருக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அரையர் சேவைக்கு தகுந்த மாதிரி, ரங்கனுக்கு தகுந்த மாதிரி உள்ள 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் பிடிச்சு ரொம்ப நன்னா பாடி காமிச்சாராம். அப்போ அவருடைய நடை அழகுக்கு தகுந்த மாதிரி. அப்போ ரங்கன் நம்பெருமாள் ரொம்ப உகந்து போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நன்னா நீ இப்படி அரையர் சேவை நன்னா சேவிக்கிறீரே, இதே மாதிரி அரையர் சேவைய காஞ்சிபுரத்துல போய் பண்ணி அந்த வரதராஜனை உகப்பிச்சு ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அதையும். அப்போ பெரிய நம்பிகள் நியமனப்படி சரின்னு ராமானுஜரோட கைங்கரிய பக்தி, ராமானுஜரோட எப்படி ஆள வந்தா சோஸ்திரத்தெல்லாம், சோஸ்திர ரத்னம், சதுஸ்லோகி, இது எல்லாத்தையும் சொல்லி ஆழ்வார்களுடைய அருளி செயல்களுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். தர்ம ரகசியங்கள் எல்லாம் அப்படியே வாரி வழங்கியிருக்கார் ராமானுஜருக்கு இந்த அரையர். அப்படி ராமானுஜருக்கு எல்லாம் இவர் கற்றுக் கொடுத்து ராமானுஜருக்கு ஆச்சாரியராக இருந்திருக்கார். இன்னும் சொல்ல போனா ராமானுஜருக்கு தன்னுடைய 3 தம்பிகளையும் சிஷ்யரா ஆக்கியிருக்கார். அவள்லாம் யாருன்னா, தெய்வத்துக்கு அரசு நம்பி, பிள்ளை அரசு நம்பி, சொட்டை நம்பி, இவா எல்லாரையும் ராமானுஜருக்கு சிஷ்யரா ஆக்கியிருக்கார். இது மட்டும் இல்ல, ராமானுஜருக்கு லக்ஷ்மண முனி அப்படின்ற ஒரு திருநாமமும் சூட்டியிருக்கார். இப்படி ராமானுஜருக்கு இவர் பேரும் சூட்டியிருக்கார். அப்புறம் என்ன, இவர் தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, இதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம தனியன்கள் சேவிச்சுருப்போம் இல்லையா, அந்த தனியன்களும் இவர் தான் சாதிச்சிருக்கார். என்ன, திருப்பள்ளி எழுச்சிக்கு மண்டங்குடியன்பர் மாமரையோர் மன்னிய சேர் தொண்டரடி பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம் மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் அப்படின்ற தனியன் திருப்பள்ளி எழுச்சிக்கும். திருமாலைக்கு மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மெய்த்த கழலினைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடி பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு அப்படின்ற தனியன்களும் இவர் சாதிச்சதுதான். இப்படி திருவரங்க பெருமாள் அரையர் நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கார். இதையும் விட இன்னும் சிறந்த உபகாரம் காஞ்சியிலிருந்து ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வந்தது. அதை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஓகேயா குட்டீஸ்? நம்ம திருவரங்க பெருமாள் அரையரை நினைச்சுண்டு நம்மளும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். ஓகேயா? கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.